நட்டு கொடுத்தாலும் அப்படியே கழட்டிடலாம். ஸோ நட்டு கொடுக்காதனால திருப்புளி வச்சு எம்பி விட்டு திறந்ததுமே உள்ளேருந்து பொலன்னு மண்ணாக வருதுங்க. கொஞ்சம் நல்லா உத்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டர் ரெஜிஸ்டர்லாம் கொஞ்சம் புகஞ்சு போன மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் ஒர்க் ஆகாமல் போய் தான் இதை வந்து குளத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. சில பேர் உருட்டு விட்டாங்க. இந்த இது இருக்குல்ல, கோல்கிட்ட வச்சு நம்ம ஏதாச்சும் அழுக்கான டிவைஸ் வந்து இப்படி தேய்ச்சி விட்டா இன்னும் பலன்னு ஆகும்னு சொல்லிட்டு ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மொபைல் சார்ஜர் இன்புட்டை கொடுக்கும்போது லைட் ஆன் ஆகலை. அதுவே பக்கத்தில் குட்டி குட்டியாக எல்இடி லைட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக இன்புட் கொடுத்தோம்னா லைட் ஆன் ஆகுது. பார்த்தீங்களா, அந்த லைட்டை ஒர்க் ஆகலை நினச்சி யாரோ குளத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி செத்து போகிற நிலைமை இருந்துச்சு. நம்ம அதை மீட்டு இன்றைக்கி சரி பண்ணி ஒர்க் ஆக வச்சுட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வயல் பக்கம் வந்தேன். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம். கோடை காலம் ஆரம்பித்து தண்ணியெல்லாம் திறந்து விட்டதுனால இங்கெல்லாம் காலியாக போச்சு. பேக்கில் பார்த்தீங்களா மேற்கு தொடர்ச்சி மலைகள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கிரிக்கெட் விளையாடுறதுக்கு செமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கேயோ ஒரு பாட்டு சவுண்ட் கேட்குதா? பேக்கில் இருக்கிற அந்த அழகான இயற்கை காட்சிகள், அப்புறம் இங்கே வந்தாலே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சைலண்ட்டில் எங்கேயோ படிக்கிற பாட்டு, இதெல்லாம் கேட்குறதுக்கே இனிமையாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கில் வரலாம். இந்த தண்ணி வற்றி போச்சா, அன்றைக்கி உள்ளே வந்தேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் கண்டுபிடிச்சேன். இப்போ கட்டுற வீடு அப்புறம் கடைகளில் பார்த்தீங்கன்னா சீலிங்கோடு சேர்த்து அட்டாச்சோட அந்த லைட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும். ஆனால் லைட்டை போட்டோம்னா வேறு லெவல் வெளிச்சமாக இருக்கும். இது மல்டிபிள் கலரில் அந்த லைட்டெல்லாம் கிடச்சிட்டு இருக்குது. ஸோ இந்த லைட்டு வந்து எதுவும் பிரச்சனை போல் ஓடலை போல், அதனால தான் யாரோ வந்துட்டு இந்த மாதிரி குளத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. தண்ணி வற்றினதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி துருப்பிடிச்சி கிடக்கிற இந்த டிவைஸை கழட்டி உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அலசி அரைஞ்சி பார்க்குறோம். இன்றைக்கி இந்த டிவைஸை ஒர்க் ஆக வைக்கிறோம். அதுதான் நமக்கு டார்கெட்டு. இந்த லைட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க, அப்படியே சீலிங்கில் செட் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்தேன். எந்த இடத்துலையுமே நட்டு கொடுக்கவே இல்லை. நட்டு கொடுத்தாலும் அப்படியே கழட்டிடலாம். நட்டு கொடுக்காதனால திருப்புளி வச்சு எம்பி விட்டு திறந்ததுமே உள்ளேருந்து பொலன்னு மண்ணாக வருதுங்க. தண்ணிக்குள்ளே கிடந்ததில் சகதியெல்லாம் உள்ளே போய் அடைச்சிருக்கும் போல். இப்போ திறந்த உடனே கல்லாம் கொட்டிகிட்டு வருது. அதுக்கப்புறம் அந்த போர்டு பார்த்தீங்களா, உள்ளே என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்தளவுக்கு எல்லாம் அரிச்சிருச்சு. ஆக்சுவலி இது என்ன போர்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மினி எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லலாம். நம்ம டேரெக்டாக கரண்டில் மாட்டும் போது 240 வோல்ட் கிடைக்கல, அதை வந்து உள்ளே இருக்கிற எல்இடிக்கு செட் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வோல்ட்டை கம்மி பண்ணி தரும். ஒரு 20 வோல்ட்டோ 30 வோல்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி தரும். ஸோ அதுக்காக தான் இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இதில் ஒரு மெயின் காம்பனன்ட்னு சொல்லலாம். இந்த போர்டை கொஞ்சம் நல்லா உத்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டர் ரெஜிஸ்டர்லாம் கொஞ்சம் புகஞ்சு போன மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் ஒர்க் ஆகாமல் போய் தான் இதை வந்து குளத்துக்குள்ள தூக்கி போட்டிருக்காங்க. குளத்தில் இருக்க மண் சகதியில் உள்ளே போயிட்டு கூட கொஞ்சம் அந்த போர்டை வந்து அரிச்சு விட்ருச்சு. ஸோ இப்போ போர்டோட நிலைமை தான். இப்படி நாசமாக போன அந்த போர்டை வந்து நம்மளால் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். பட் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்பனண்ட் வாங்கணும். அதுக்கெல்லாம் காசு தேவைப்படும். ஸோ எதுக்கு காசை செலவழிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட ஏற்கனவே கிடைக்கிற கொஞ்சம் பழைய பொருளை வச்சு இதை சரி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளானை போட்டேன். நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்க லைட்டெல்லாம் டேமேஜ் ஆகாமல் ஃபியூஸ் போகாமல் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா லைட்டும் ஃபியூஸ் போகி அதுவும் ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாமல் போனோம்னா இந்த டிவைஸே மொத்தமாக ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. நம்ம திரும்ப அந்த குளத்துல தூக்கி போட வேண்டியது தான். ஸோ அதனால் நம்ம லைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் லைட்டை பார்க்குறதுக்கு சுற்றி முற்றி பார்த்தேன், நட்டு எதுவுமே கொடுக்கல. ஆக மொத்தத்தில் அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு கூட இல்லைங்க. அப்படியே சும்மா அட்டாச்சில் உள்ளே கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, இன்னும் திறக்கிறதுக்கு மேலே இருக்க கண்ணாடி லைட்டை இடித்தேன், ஆனால் உடஞ்சி போச்சு. சரி, இப்போ உள்ளே லைட்டை தெரிஞ்சு போச்சா. லைட்டில் வந்து எந்த டேமேஜ் இல்லை. ஏன்னா ஃபியூஸ் போச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பாக தெரியும். டேமேஜ் ஆனாலும் லைட்டு வந்து பிஞ்சு போயிருக்கும். ஆனால் நமக்கு எதுவுமே பண்ணல. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவதியாக மட்டும்தான் இருக்குது. முதல்ல அந்த சவதியெல்லாம் க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா பார்க்குறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்க ப்ரெஷ்ஷை வச்சு இதை அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். சில பேர் உருட்டு விட்டாங்க. இந்த இது இருக்குல்ல, கோல்கிட்ட வச்சு நம்ம ஏதாச்சும் அழுக்கான டிவைஸை வந்து இப்படி தேய்ச்சி விட்டா இன்னும் பலன்னு ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்னு தேய்ச்சி போட்டோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. தண்ணி வச்சு தேய்ச்சதுக்கும் இந்த கோல்கட்டை வச்சு தேய்ச்சதுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் பலபலன்னு இருக்குது. சரி, ஓகே, க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பவர் கேபிள் கொடுத்து லைட் எரியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, அதுலேருந்து தான் இன்புட் கொடுத்துட்ருக்கோம். அந்த லைட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மொபைல் சார்ஜர் இன்புட்டை கொடுக்கும்போது லைட் ஆன் ஆகலை.
அதுவே பக்கத்தில் குட்டி குட்டியாக எல்இடி லைட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக இன்புட் கொடுத்தோம்னா லைட் ஆன் ஆகுது. பார்த்தீங்களா, பச்சை கலர் லைட் எரியுது. அது எப்படி சென்டரில் கொடுத்தா எரிய மாட்டுக்கு, தனித்தனியாக கொடுத்தா மட்டும் எரியுது, என்ன கதை இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட்டெல்லாம் ஒத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு எல்இடி லைட்டும் இன்னொரு லைட்டு தொடர்ந்து இப்படி வர மாதிரி. ஸோ இதுக்கு வந்து வோல்டேஜ் அதிகமாக தேவைப்படும். இப்போ ஒரு லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜரை இந்த இன்புட் கொடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு எரியுது. அப்போ ஒரு லைட்டுக்கு 3.7 வோல்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதே போல் ஒவ்வொரு லைட்டுக்கும் 3.7 வோல்ட், ஒரு 10 லைட் இருக்குன்னா இப்போ 10 லைட்டுக்கு 3.7 வோல்ட், மேக்ஸிமம் வந்துட்டு 30 வோல்ட்டுக்கு மேலே தேவைப்படும். ஸோ அந்தளவுக்கு வோல்டேஜ் இருந்தால் தான் நம்ம சென்டரில் பவர் சப்ளை கொடுக்கும்போது இந்த ஒட்டுமொத்த லைட்டு எரியும். இந்த சீரிஸ் கனெக்ஷனால இதாங்க பிரச்சனை. அதிகமான வோல்டேஜ் கொடுத்தா தான் லைட்டே ஆன் ஆகும். ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வோல்டேஜ் கொடுக்குற அளவுக்கு சோர்ஸ் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது 3.7 வோல்ட் தான் நம்மக்கிட்ட இன்புட் சோர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம லைட் எரிய வைக்கணும்னா அதுக்கு வந்து பேரலல் கனெக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம தனியாக ஒரு லைட்டுக்கு இந்த இன்புட் கொடுக்கும்போது ஆனாச்சு பார்த்தீங்களா, இதே போல் இருக்கிற ஒட்டுமொத்த லைட்டுக்கும் தனித்தனியாக இன்புட் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தோம்னா லைட் ஆன் ஆகும். இதுக்காக அந்த லைட்டோட போர்டில் சீரிஸ் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு ஒவ்வொரு லைட்டுக்கும் தனித்தனியாக நம்ம சால்டரிங் பண்ணி எரிய வைக்கலாம். ஸோ அதைத்தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் லைட்டை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணல, ஒரு 4-5 லைட்டுக்கு மட்டும் பேரலாக கனெக்ஷன் கொடுத்து இப்போ வந்து நம்ம இன்புட் கொடுத்து பார்த்தா ஒட்டு மொத்தமாக நம்ம கொடுக்குற அந்த 3.7 வோல்ட்லேயே ஒரு 4-5 லைட் எரிஞ்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பார்த்தீங்களா, அந்த லைட்டை ஒர்க் ஆகலைன்னு நினச்சி யாரோ குளத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி செத்து போகிற நிலைமை இருந்துச்சு. நம்ம அதை மீட்டு இன்றைக்கி சரி பண்ணி ஒர்க்காக வச்சுட்டோம். இந்த லைட்டு வந்து பளிச்சுன்னு எரியுது, கண்ணெல்லாம் கூசுது. அதனால தான் நான் எல்லா லைட்டும் எரிய வைக்காமல் ஒரு 4-5 லைட் மட்டும் எரிய வச்சிருக்கிறேன். ஸோ தேவைப்பட்ட எல்லா லைட்டுக்கும் பேரலாக கனெக்ஷன் கொடுத்து எரிய வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. போர்டு செத்து போச்சு, அந்த எஸ்எம்பிஎஸ் போர்டு. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக கரண்ட் கொடுத்து எரிய வைக்காமல் இந்த யூஎஸ்பி கேபிளில் வந்து எரியிற மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ இதை வந்து பவர் பேங்க்லையும் எரிய வைக்கலாம், பேட்டரியிலையும் எரிய வைக்கலாம். ஸோ இந்த லைட்டை வந்து நம்ம மெயின் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பச்சை கலர் லைட்னால டிசைனிங் ஒர்க்கு இல்லை சாமி போட்டா பக்கத்தில் எல்லாம் யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா லைட்டிங் தேவைப்படுது, பின்னால் ஏதாச்சும் கலர் லைட் தேவைப்படுது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கீழே போட்ட எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்து அதை வந்து சரி பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் ஏகப்பட்டது இருக்குது. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எதனால் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, நம்ம போடுற வீடியோஸ்க்கெலாம் வியூஸே போக மாட்டேங்குது. அதனால லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால தான். ஸோ எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.